Dear friends, in this video, you're going to see 12th standard commerce principles of management. So, management na enna மேலாண்மை. So, administration na ரெண்டுமே டிஃபரண்டான மீனிங் மா ஓகேவா. மேனேஜ்மெண்ட்னா மேலாண்மை, அட்மினிஸ்ட்ரேஷன்னா நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூல்ஸில் சாட்டர்டேனா லீவா என்னன்னு தெரியாது, அப்போ சர்க்குலர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேருந்து வரும்னு சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட்லேருந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் எதாவது யூஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. மேனேஜ்மெண்ட்டுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் உடைய பிரின்சிபிள்ஸ் ஓகேவா. பிரின்சிபிள்ஸ் மீன்ஸ் ட்ரூத் ஓகேவா. ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்க அப்படின்னாக்கா, ஒரு கம்பெனியோட பேசிக் திங்ஸ் எல்லாம் என்ன எது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும். 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பொறுத்த வரைக்குமே ஒரு மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு கம்பெனி லெவலில் தான் நீங்கள் படிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங், ஃபினான்ஷியல் மார்க்கெட், ஸோ அந்த மாதிரியான திங்ஸ் ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக கம்பெனியில் பிரிச்சு வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்படி தான் கம்பெனியில் பிரிச்சிருப்பாங்க சரிங்க. ஸோ இப்போ நம்ம லெசன் உள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, மேனேஜ்மெண்ட்டுடைய டெஃபினிஷன். டு மேனேஜ் இஸ் டு ஃபோர்காஸ்ட், டு பிளான், டு ஆர்கனைஸ், டு கமாண்ட், டு கோஆர்டினேட் அண்ட் டு கண்ட்ரோல் பை ஹென்ரி ஃபயோல். ஸோ மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னாக்கா, இப்போ ஏதோ ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியில் ஒரு பாஸ் இருப்பார், கண்டிப்பாக பாஸ் இருப்பார். ஸோ அவர் என்ன செய்வார், ஏதோ ஒரு பாலிசி, அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் பாலிசி, ஒரு பாலிசி ஃபார்முலேட் பண்ணுவார். அவர் பண்ணி என்ன செய்வார், அவருக்கு கீழே உள்ளவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜர்னு வச்சுக்கலாம். அந்த மேனேஜர் என்ன கொடுப்பாரு, இந்த பாலிசியை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுப்பாரு. ஸோ அந்த மேனேஜர் என்ன செய்யணும், அவர் கொடுத்த பாலிசியை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சரியா. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட். So to control the employees ஓகேவா, to control the employees, that is the management. பாருங்க, to forecast, to plan, to organize, to command, to coordinate and to control ஓகேவா. ஹென்ரி ஃபயோல் இந்த டெஃபினிஷன் சொன்ன ஆத்தர் ஓகேவா. ஸோ இதுதான் டெஃபினிஷன். தென் மீனிங் பாருங்க, it is refers to, management refers to directing and controlling the group of people for the achievement of objective ஓகேவா. நம்மளுக்குன்னு ஒரு கம்பெனிக்குன்னு ஒரு கோல் இருப்பாங்க. என்ன கோல், டு மேக் ப்ராஃபிட். எல்லா கம்பெனியோட கோலுமே என்னது, மேக்கிங் ப்ராஃபிட். ஸோ டு டைரக்ட் அண்ட் கண்ட்ரோலிங் த குரூப் ஆஃப் பீப்புள். இப்போ நம்ம கம்பெனியில் சபார்டினேட்ஸ்னா யாரு, ஒர்க்கர்ஸ். அந்த ஒர்க்கர்ஸை கரெக்டாக வழி நடத்தணும் கம்பெனியில். ஸோ அந்த வழி நடத்தினா மட்டும்தான் we have to achieve the objective. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா மீனிங். ஸோ தேர்ட் டாபிக் என்ன உங்கள் புக்கில்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் ஆர்ட் ஆர் சயின்ஸ் ஓகேவா. மேனேஜ்மெண்ட்டுங்கிறது, மேலாண்மைங்கிறது கலையா இல்லது அறிவியலா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஆர்ட் அஸ் வெல் அஸ் சயின்ஸ் ஓகே. மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஆர்ட்டும் சயின்ஸும். பாருங்க, இட் இஸ் கம்பைன் ஃபீச்சர் ஆஃப் போத் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஓகேவா. ரெண்டு ஃபீச்சருமே கம்பைன் பண்ண கலவை எது, மேனேஜ்மெண்ட். ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் எ சயின்ஸ் பிகாஸ் இட் ஹேஸ் அன் ஆர்கனைஸ்டு பாடி ஆஃப் நாலேஜ் ஓகேவா, விச் கன்டைன்ஸ் சர்டைன் யூனிவர்சல் ட்ரூத். ஸோ மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு வகையில் சயின்ஸாகவும் இருக்குது, ஆர்ட்டாகவும் இருக்குது. ஸோ ட்ரூத் ஆஃப் நாலேஜ் இருக்கிறதுனால அதை சயின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆர்ட்டுக்கு பார்ப்போம், இட் இஸ் கால்ட் அன் ஆர்ட் பிகாஸ் மேனேஜிங் ரெக்வயர்ஸ் சர்டைன் ஸ்கில்ஸ் விச் ஆர் பர்சனல் பொசிஷன்ஸ் ஆஃப் மேனேஜர். ஸோ எம்ப்ளாயீஸ்னால் அந்த எம்ப்ளாயீஸ்க்கு உண்டான ஸ்கில்ஸ் இருக்குது, மேனேஜர்ஸுக்கு உண்டான ஸ்கில்ஸுமே இருக்குது. ஸோ அது எதை சேருது அப்படின்னாக்கா ஆர்ட்டை சேருது. ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் ஆர்ட் அஸ் வெல் அஸ் சயின்ஸ். ஸோ definition ஒரு 2 மார்க்மா, மீனிங் த டேர்ம் மேனேஜ்மெண்ட் 3 மார்க் கொஸ்டின், மேனேஜ்மெண்ட் இஸ் an art or scienceங்கிறது ஒரு 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட், மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃபர் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். நான் ஸ்டார்டிங்லேயே உங்கள்கிட்ட சொன்னேன், மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஆர்ட்டா இல்லை சயின்ஸான்னு. ஸோ மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஆர்ட் as well as சயின்ஸ். ஸோ இது பாருங்க, டிஃபர் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வேற, அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது வேற. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது யார் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் ஓனர், சிஇஓ, கம்பெனி எம்டிஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. பட் ஆனால் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் லிசன் ஹியர், இது
லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது டாப், இது பாட்டம், இது மிடில் லெவல். சரியா? ஸோ இங்க யாரெல்லாம் இருப்பான் அப்படின்னாக்கா அந்த கம்பெனியோட சிஇஓ, எம்டி அவங்களாம் எங்க இருப்பாங்க? அந்த டாப் லெவல்ல இருப்பாங்க. மிடில் லெவல்னா மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ பாட்டம் லெவல்ல யார் இருப்பா? ஸோ அந்த கம்பெனியோட சூப்பர்வைசர்ஸ்ல இருந்து வாட்ச்மேன் வரைக்கும் எங்க இருப்பாங்க அப்படின்னாக்கா இந்த பாட்டம் லெவல்ல இருப்பாங்க. இதுக்கு பேரு லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். சரியா? இதுக்கு பேர் என்னது? லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ இவர் யார் டாப் லெவல்? இந்த சிஇஓ, அந்த கம்பெனியுடைய பெரிய பெரிய பொசிஷன்ல உள்ளவங்க தான் டாப் லெவல்ல இருப்பாங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ஃப்ரேமிங் த பாலிசிஸ். ஓகேவா? அந்த பாலிசி ஃப்ரேம் பண்ணுவாங்க. பாலிசினா என்ன அப்படின்னாக்கா, சில பாலிசியில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அவங்க அந்த கம்பெனியுடைய டார்கெட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் உண்டான டார்கெட் இருக்கும். இன்னும் அப்படின்னாக்கா செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். சரியா? ஸோ அதை அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே மிடில் லெவலுக்கு பாஸ் பண்ணுவாங்க. அந்த மிடில் லெவலுக்கு பாஸ் பண்றாங்கல்ல, மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அவங்க என்ன செய்வாங்க? அப்படியே பாட்டம் லெவலுக்கு பாஸ் பண்ணி ஸோ அந்த ஒர்க் எப்படி நடக்குது அப்படின்ட்டு கரெக்டாக அந்த வே ஆஃப் கோஆர்டினேஷன் அண்ட் கண்ட்ரோலிங் மூலியமா அவங்க அந்த அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஒர்க். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னா ஃப்ரேமிங் ஆஃப் ஒர்க் டு அச்சீவ்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ். ஸோ இதுதான் இந்த 3 டாபிக். சரியா? ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சா ஈஸியாக எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின் ஆல்சோ. ஸோ மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் இஸ் கோஆர்டினேஷன். ஸோ the manager of an enterprise must effectively coordinate all the activities and resources of organization, namely men, machine, material, money and 4 M's of management. So என்ன அப்படின்னா management is coordination as the manager of the company or any enterprises have responsible for all the activities. எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்குமே யார் முக்கியம் அப்படின்னா மேனேஜர். ஸோ இவர் தான் என்ன பண்ணணும்? all the resources, எல்லா ரிசோர்ஸஸ்க்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? இந்த மேனேஜர். ஓகேவா? அந்த 4 M's சொல்றாங்கல்ல, 4 M'ஸ்னா மணி, மென், மெட்டீரியல் அண்ட் மெஷினரி. ஸோ எல்லாத்துக்குமே யார் பொறுப்பு அப்படின்னாக்கா as the company manager. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் இஸ் த ப்ராசஸ். ஸோ the manager achieves proper coordination of resources means managerial functions of planning, organizing, staffing, directing and controlling. So என்ன சொல்றேன்? ப்ராசஸ்ல planning. So planning is nothing but we have to plan perfectly for any matter. So இப்போ கம்பெனில ஏதோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி ஓபன் பண்றோம் அப்படின்னாக்கா நம்ம பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணணும். எதுல? அந்த 4 M சொன்னல, மென்னா இருக்கட்டும், மெட்டீரியலா இருக்கட்டும், மணியா இருக்கட்டும், இல்ல மெஷினரியா இருக்கட்டும். ஸோ இந்த 4மே நம்ம பக்காவா பிளான் பண்ணா மட்டும்தான் ஸ்மூத்தா அந்த கம்பெனி ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆர்கனைசிங். ஸோ பிளான் பண்ணிட்டோம், பிளான் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அதை ஆர்கனைஸ் பண்ணணும். ஓகேவா? பிளானிங், தென் ஆர்கனைசிங், நெக்ஸ்ட் ஸ்டாஃபிங். ஸ்டாஃபிங் மீன்ஸ் இப்போ நம்ம கம்பெனியோட மெயின் அசெட்டே யாரு அப்படின்னா எம்ப்ளாயீஸ் தான். சரியா? ஸோ அந்த பிளான் பண்ணியாச்சு, பிளான் பண்ணபடி ஆர்கனைஸ் பண்ணணும். ஆர்கனைஸ் பண்ண பிறகு என்ன பண்ணணும்? ஸ்டாஃபிங். ஸ்டாஃபிங் மீன்ஸ் வேலைக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க, சரியான ஆளு சரியான வேலைக்கு சரியான கம்பெனிக்கு கூட. சரியா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஸ்டாஃபிங். நெக்ஸ்ட் டைரக்டிங். ஓகேவா? டைரக்டிங், கண்ட்ரோலிங், கோஆர்டினேட்டிங். ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் டைரக்ட் பண்ணணும். அஸ் ஏ மேனேஜரா டைரக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கம்பெனி வந்துட்டு ப்ராஃபிட்டை கரெக்டாக அச்சீவ் பண்ணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக மோட்டிவேட்டிங்.
ஸோ எப்போதுமே வந்துட்டு ஒரு கம்பெனியில் இருக்கும் அப்படின்னாக்கா ஹையர் பொசிஷனில் இருக்கும் அப்படின்னா அந்த கம்பெனியில் உள்ள எம்ப்ளாயிஸை எப்போதும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? மோட்டிவேட் பண்ணுறது தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு எம்ப்ளாயிஸுக்கு ஒரு பெரிய விஷயம். ஓகேவா? இப்போ ஒரு பையன் படிக்கலைன்னா கூட அவனை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும் தான் என்ன செய்ய முடியும், அவனால் நம்ம மோட்டிவேட் பண்ணுறாங்க, நம்ம இன்னும் நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே உள்ளது அவன் படிக்க ஆரம்பிப்பான். ஸோ இதான் என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் இஸ் அ ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன், மேனேஜ்மெண்ட் இஸ் அ பர்பசிவ் process. So purpose for us not predetermined of goal. ஓகேவா? ஸோ பர்பசிவ் ப்ராசஸ். இப்போ வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குன்னா அதை நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிடணும். ஓகேவா? பிளான் பண்ணி இந்த விஷயத்தை நம்ம இப்படி தான் கொண்டுட்டு போகணும், இப்படி போனால் இந்த வழியில் போனால் நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த கோலை அச்சீவ் பண்ணிடலாம். அதுதான் என்ன அப்படின்னா பர்பசிவ் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ப்ராசஸ். ஸோ it is an art of getting things done through other people. Okay va? Getting done through other people. சரியா? ஸோ என்ன, இப்போ எந்த வேலையாக இருந்தாலுமே நம்ம மொத்தால செய்ய முடியுமா ஒரு கம்பெனி ஒர்க்கை? கண்டிப்பாக முடியாது. ஸோ நம்ம அந்த வேலை வரக்கூடிய சபார்டினேட்ஸ்லையோ இல்லை எம்ப்ளாயிஸ்லையோ சொல்கிற வழியில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஜாபை செஞ்சு முடிப்பாங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னாக்கா getting done through other people. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், மேனேஜ்மெண்ட் இஸ் a cyclical process. ஓகேவா? ஸோ இது என்ன ப்ராசஸ் அப்படின்னா பிளானிங், ஆக்ஷன், கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ இதுதான் என்னன்னா சைக்கிளிக் ப்ராசஸ். பிளானிங், ஆக்ஷன், கண்ட்ரோல், மறுபடியும் அகைன். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும், அப்புறம் ஆக்ஷன் பண்ணணும், தென் ரீபிளானிங் சைக்கிள். ஓகேவா? ரீபிளானிங் சைக்கிள். ரீபிளானிங் சைக்கிள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஏதோ ஒரு கம்பெனிலேயே ஒரு மேனேஜ்மெண்ட் சைட்லேயோ ஒரு விதமான ஒர்க் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும், அதை ஆக்ஷன் கொண்டுட்டு வரணும், அதை கண்ட்ரோல் பண்ணணும், மறுபடியும் அகைன் அந்த கம்பெனி அதையே தான் ஆரம்பிக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட். சரியா? மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் டு சி மேனேஜ்மெண்ட் வர்சஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் உள்ள வேறுபாடுகள். சரியா? ஸோ உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்னா தெரியும் என்ன அப்படின்னா பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறவங்க, இதே அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா பாலிசி ஃபார்முலேட் பண்ணுறவங்க. சரியா? ஸோ புக்கில் பேஜ் நம்பர் 5 டெக்ஸ்ட்டு. ஸோ அதில் பார்த்துங்க, மேனேஜிங் ஃபஸ்ட்டு இங்கே பேஸ் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்கள் புக்கில் பார்த்துங்க. இவங்களோட வேலை என்னன்னாக்கா பீப்புளை மேனேஜிங் பண்ணுவாங்க. யாரே மேனேஜ்மெண்ட்டு. இன் கேஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, தட் இஸ் கால்ட் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ மேனேஜ்மெண்ட்டுடைய லெவல் என்ன அப்படின்னாக்கா மிடில் அண்ட் லோவர் லெவல் நம்ம போன இதுலேயே பார்த்தோம். தென் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அங்கே டாப் லெவல். தென் இங்கே மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே எக்ஸிக்யூட்டிவ், அதாவது அந்த சபார்டினேட்ஸ் தான் இருப்பாங்க. ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அதாவது டிசிஷன் மேக் பண்ணுறவங்களாம் அங்கே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பாலிசி தான் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும், ஆனால் இங்கே பாலிசி ஃபார்முலேஷன் ஆகும். இங்கே மேனேஜ்மெண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் த ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனோட புடியே யார் கையில் தான் இருக்கும் அப்படின்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கையில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸ் இன்டு ஆக்ஷன். ஓகேவா? பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸை இவங்க ஆக்ஷன் கொண்டு வருவாங்க, ஆனால் இவங்க தான் இந்த பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸையே ஃபார்முலேட் பண்ணுவாங்க. யார் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட் மேனேஜிங் ஒர்க். ஓகேவா? ஸோ அவங்க அலோகேட் பண்ணுற ஒர்க்கை யார் மேனேஜ் பண்ணுவா? அஸ் த மேனேஜ்மெண்ட்டு. அந்த ஒர்க்கு யார் அலோகேட் பண்ணுவா அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன். அப்படிதான் என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்சன் இங்கே யார் இருப்பா அப்படின்னாக்கா இங்கே மேனேஜர் இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். திஸ் ஆல்சோ எ வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஸோ சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் உடைய பிரின்சிபல்ஸ். In last century, organizations already has deal with that in the practice. In early 1900s, large organizations such as production factories has managed it too. There are few external management tools, models and methods available. So 1900 FW டெய்லர்ன்றவர் இந்த 5 பிரின்சிபல்ஸ் உருவாக்கியிருக்காரு. ஸோ FW டெய்லர் otherwise called as father of
சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஸோ இவர் ஒரு 5 விதமான பிரின்சிபல் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம வாழ்க்கைக்குன்னு சில பிரின்சிபல் எப்படி இருக்கோ அதே மாதிரியே மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சில பிரின்சிபல். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணாங்க, சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம். ஓகேவா? ஸோ no estimation and intuition. Okay, no estimation and intuition. We have to do work with the scientific method and saving of energy. இவர் சொன்னது புக்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3 பேராகிராஃப்ல இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான், no estimation and intuition. We have to use scientific method. ஓகேவா? scientific method யூஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்க உங்களுடைய எனர்ஜியை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம்னு சொல்லியிருப்பாரு. செகண்ட் பாயிண்ட், ஹார்மனி நாட் டிஸ்கட். ஓகேவா? ஸோ ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சப்பார்டினேட் உடைய ரிலேஷன்ஷிப்பும் அத்தாரிட்டியோட ரிலேஷன், அதாவது மேனேஜர் ரிலேஷன்ஷிப்பும் எப்படி இருக்கணும்னா ஸ்மூத்தாக இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் என்ன பண்ண முடியும், அந்த கம்பெனி ஈஸியாக உங்கள் ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ண முடியும். இதே ஒரு ஆள் கோச்சிக்கிட்டு ஒரு ஆள் மூழ்கிக்கிட்டு இருந்தால் அந்த கம்பெனி என்ன பண்ண முடியாது, ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. தே ஹாவ் டு பி வித் த ஸ்மூத் கோஆப்ரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் மென்டல் ரிவால்யூஷன். ஓகேவா? ஸோ மேனேஜர் ஹேஸ் டு நோ த மைண்ட் செட் ஆஃப் த எம்ப்ளாயிஸ். ஓகேவா? மேனேஜர் வந்துட்டு அந்த இப்போ போய் அந்த எம்ப்ளாயிஸ் இந்த வேலையை சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த சுச்சுவேஷன் தெரியணும். சரியா? ஸோ அவங்க மேனேஜர் அந்த எம்ப்ளாயிஸ் எதுக்கு ஒர்க் போகிறாங்க, அவங்களுக்கு வேண்டியது ரெமுனரேஷன். ஓகேவா? அந்த ரெமுனரேஷன் இருந்தால் தான் அவங்க ஃபேமிலியை அவங்க பார்த்துக்க முடியும். சரியா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னா மென்டல் ரெவல்யூஷன். Manager has to know the mindset of an employee and employee has to work for the remuneration. Next one, cooperation not individualism. So இப்போ வந்துட்டு என்ன பண்ணா ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கே வந்துட்டு ஒரு ஃபுல் கோஆப்ரேஷன் இருக்கணும், அந்த டாப் டு பாட்டம் வரைக்கும். இல்லை நான் தனியாக தான் இருப்பேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ தனியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், கம்பெனி லாஸில் போய் முடிஞ்சிடும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எல்லாமே பர்ஃபெக்டாக, அதாவது ஒரு கம்பெனி பொறுத்த வரைக்கும்னா எல்லாருமே முதலாளியாக இருக்கணும். ஓகேவா? நீ அடிமை அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஸ்பரிட்டி. ஸோ இங்கே என்ன, ரெக்ரூட் த ஸ்கில்டு எம்ப்ளாயிஸ் ஃபார் பெட்டர் ஒர்க் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ். ஸோ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்லேயே ஒரு கம்பெனிக்கு ஆள் ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த ரெக்ரூட் பண்ணுற ஆளை எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா வித் பர்ஃபெக்ட் மைண்ட் செட்டாகவும் ஸ்கில்டாகவும் ஹைலி குவாலிஃபைட். ஓகேவா? அந்த மாதிரியும் இல்லை சப்ஜெக்ட் நாலேஜில் நல்லா தெரிஞ்சவங்களும் அந்த மாதிரி எடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சவங்கள தான் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கம்பெனிக்கு எடுக்கலாம். இப்போ வேலைக்கு எடுத்துட்டு இவர் சரியில்லை அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. ஸோ அதுதான் என்ன அப்படின்னாக்கா டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஸ்பரிட்டி. ஓகேவா? ஸோ இதோட இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் we going to see principles of modern management. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். அது யார் சொல்லியிருந்தாங்கன்னா FW டெய்லர் 1900 சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் மேனேஜ்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுற முக்கியமான பிரின்சிபிள் இந்த 14 பிரின்சிபிள் யார் கொடுத்தது அப்படின்னாக்கா மிஸ்டர் ஹென்ரி ஃபயோல் 1950 கொடுத்துருக்காரு. சரியா? ஸோ இவர் கொடுத்த அந்த 14 பிரின்சிபிள்ஸில் நீங்கள் எனி 7 பாயிண்ட்ஸ் எழுதணும். உங்களுடைய எக்ஸாமினேஷன் 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டிவிஷன் ஆஃப் ஒர்க். ஸோ டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னாக்கா எல்லா ஒர்க்குமே என்ன பண்ணி கொடுக்கணும், டிவைடிங் த ஒர்க் டு த எம்ப்ளாயீஸ். ஓகேவா? ஸோ எல்லா ஒர்க்குமே என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த எம்ப்ளாயீஸ்க்கு உள்ள அந்த நாலேஜ் படியாவோ இல்லது அவங்க எவ்வளோ ஏற்றுப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒர்க்கை அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா டிவைட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் என்ன அப்படின்னாக்கா டிவிஷன் ஆஃப் ஒர்க். நெக்ஸ்ட் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அத்தாரிட்டி இந்த இடத்துல யாரை குறிக்கிறாங்க அப்படின்னாக்கா மேனேஜர், ரெஸ்பான்சிபிலிட்டினா எம்ப்ளாயீஸ். சரியா? ஸோ அந்த மேனேஜர் சொல்கிற ஒர்க்கை அந்த எம்ப்ளாயீஸ் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா கரெக்டாக பண்ணி அந்த ஒர்க்குடைய டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். அதுதான் என்ன அப்படின்னாக்கா அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா டிசிப்ளின். இட் இஸ் obedience, proper conduct, relation of others. ஓகேவா? ஸோ டிசிப்ளின் அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் டாப் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, வந்துட்டு அவங்க இந்த டைமுக்குள்ள இத்தனை கூட்ஸ் வந்து நீ ப்ரொடியூஸ் பண்ணி இத்தனை யூனிட் வந்து நீ ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த டிசிப்ளினுக்குள்ள அந்த மேனேஜரும் அந்த எம்ப்ளாயீஸும் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இன்னொன்று அவங்க எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுற டைமு. ஓகேவா? ஸோ அவங்க எப்படி இன்னர் அதாவது எக்ஸ்டர்னல்லையும் சரி இன்டர்னல்லையும் சரி ஆர்கனைசேஷன்ல எப்படி அவங்க பிஹேவ் பண்றாங்க சொல்லிட்டு அப்படி பார்க்கறது தான் என்ன அப்படின்னாக்கா டிசிப்ளின். நெக்ஸ்ட் வந்து
யூனிட்டி ஆஃப் கமாண்ட். ஸோ யூனிட்டி ஆஃப் கமாண்ட் அப்படின்னாக்கா இப்போ எல்லா இதுக்குமே ஒரே ஒரு பாஸ் தான் இருக்கணும். ஸோ பல பாஸ் இருந்தாங்க அப்படின்னாக்கா, இப்போ ஒரு பாஸ் இருக்காரு அப்படின்னாக்கா அவர்கிட்ட மட்டும் ஆர்டர் வரும், அந்த எம்ப்ளாயிஸ் அதை தொடர்ந்து என்ன பண்ணிடுவாங்க, ஒர்க் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. இப்போ 2-3 பேர் இருந்தால் 2-3 ஆர்டர் வந்தால் தே ஷுட் கன்ஃபியூஸ். அதுதான் என்ன அப்படின்னா யூனிட்டி ஆஃப் கமாண்ட். நெக்ஸ்ட் வந்து யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். ஸோ யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் ஷுட் பி புட் அண்டர் ஒன் குரூப். There should be plan of action for them and they should under the control of one manager. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு ஆள் தான் என்ன பண்ணணும், one manager should direct. ஒரே ஒரு மேனேஜர் டைரக்ட் பண்ணாதான் அந்த குரூப்புக்கு வந்துட்டு எப்படி இருக்கும்னாக்கா கரெக்டாக அதோடைய ஒர்க் எஃபிஷியன்சியை பண்ணி முடிக்க முடியும். நெக்ஸ்ட் சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் டு mutual interest. So the management must put aside personal consideration and put company objectives firstly. Therefore the interest of a goal organization must prevail over the personal interests of individuals. So subordinates எந்த விதமான தனிப்பட்ட கவலைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க எதுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்கா எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எம்ப்ளாயீஸோட சண்டை போட்டுக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது, எல்லாரோடையும் மியூச்சுவல் கோஆபரேஷனில் மூவ் ஆகணும். அதுதான் என்ன அப்படின்னாக்கா சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் டு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ரெமுனரேஷன். ஸோ ரெமுனரேஷன் வந்து என்ன அப்படின்னாக்கா எல்லா எம்ப்ளாயீஸுக்குமே அது ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது அவங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் தான் என்ன அப்படின்னாக்கா ரெமுனரேஷன். ஸோ அவங்க ஒர்க் பண்ணுற ஒர்க்குக்கு கரெக்டான ரெமுனரேஷன் எல்லா எம்ப்ளாயீஸுக்குமே கம்பெனி கொடுத்தாகணும். நெக்ஸ்ட் என்ன, the degree of centralization. So the amount of power wielded with the central management depends upon the company size. Centralization implies the concentration of decision making authority at the top management. So the degree of centralization வந்து எப்படி இருக்கு அப்படின்னாக்கா as per the size of the company பொறுத்து இருக்கு. ஸோ அவங்க தான் டாப் மேனேஜ்மெண்ட் தான் இதில் எல்லாமே முடிவு பண்ணுறது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா ஸ்கேலார் செயின். ஸோ ஸ்கேலார் செயின் இஸ் நத்திங் பட் top management to the lower rank. The principle suggests there should be a clear line of authority. So இப்போ ஸ்கேலார் செயின் பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த டாப் டு பாட்டம் ரெண்டுமே என்ன அப்படின்னாக்கா மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த டாப் டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாட்டம் மேனேஜ்மெண்ட்ல அவங்க ஒரு சூப்பர்வைசருக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னாக்கா இவங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு என்ன பண்ண முடியாது, டாப் மேனேஜ்மெண்ட் சொல்ல முடியாது. தே ஹேவ் எ செயின், ஸ்கேலார் செயின். அவங்களுக்குன்னு ஒரு ஹையரார்கி இருக்கு, அந்த ஹையரார்கில தான் என்ன பண்ணி ஆகணும், அவங்க ஃபாலோ ஆகணும். நெக்ஸ்ட் வந்து ஆர்டர். ஸோ social arrangements the fluid procedure. Material order ensures the safety within the workplace. Order should be acceptable and under the rules of the company. So எதுவும் ஒரு ரூல்ஸ் ஏதோ ஃபார் எக்ஸாம்பிள் அது வெளியேருந்து வரலாம், இல்லை கம்பெனி ரூல்ஸ்லேயும் இருக்கலாம், சரியா? ஸோ அந்த கம்பெனி ரூல்ஸில் இருந்து வெளியே இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இல்லீகலாக ப்ராடக்ட் சொல்ல முடியாது, ஏன்னா கம்பெனி வந்துட்டு ஒரு லீகலான ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இந்த ரா மெட்டீரியல்ல வந்து இது அவங்க கலக்குறாங்க, இது எங்களுக்கு தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த டைம்ல என்ன பண்ணியாகணும், அந்த ஆர்டர் அவங்க அக்செப்ட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் ஈக்விட்டினா அந்த கம்பெனில இருக்கிற எல்லாருமே என்ன அப்படின்னாக்கா ஈக்குவலா தான் என்ன பண்ணணும், ட்ரீட் பண்ணணும். இவங்க வந்து பயாஸ் பார்க்கக்கூடாது. பயாஸ் மீன்ஸ் என்ன சொல்றது, பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் டென்யூர். ஒரு டென்யூர் அப்படின்னாக்கா ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னாக்கா அந்த கான்ட்ராக்ட்ல அந்த எம்ப்ளாயிஸ் கரெக்டா இருக்கணும். நடுவில் அந்த ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்டை விட்டோம் நம்ம வந்து அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து இனிஷியேட்டிவ். ஓகேவா? ஒரு எம்ப்ளாயிஸ்ங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒரு புதுசான ஒரு ஐடியா தோணும் அவங்க ஒர்க் பண்ண. ஸோ அந்த இனிஷியேட்டிவ்ல என்ன பண்ணலாம், அந்த கம்பெனிக்கு அவங்க தாராளமாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எஸ்கிரிப்ட் டி கிராப்ஸ் அல்லது டீம் ஸ்பிரிட். ஸோ இப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ டீம் ஸ்பிரிட் அப்படின்னாக்கா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஃபுட்பாலோ இல்லை கிரிக்கெட் விளாட்றோம் அப்படின்னாக்கா ஒரு டீம் ஸ்பிரிட் இருந்தால் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், வான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்துட்டு இப்படி கரெக்டாக இது கோவப்படாம அப்படி விளாண்டா மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா தே ஹவ் டு அச்சீவ் த ஆப்ஜெக்டிவ். அதே மாதிரி தான் கம்பெனியில். ஓகேவா? ஆல் ஷுட் ஒர்க் அஸ் வித் மியூச்சுவல் கோஆபரேஷன். அப்போ தான் என்ன பண்ண முடியும், தே ஹவ் டு மேக் எ ப்ராஃபிட். ஸோ இதோட இந்த மாடர்ன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹென்ரி ஃபயோல்ஸ் முடியுது. Next one, span of management. Span of management is nothing but இப்போ from the top management to bottom management அவங்களுக்கு ஒர்க் எப்படி டிவைட் பண்ணி கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கறது பாருங்க. From top level to bottom level dividing the work is called as span of management. ஓகேவா? இந்த span of management ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று ஹரிசாண்டல், ஒன்று வெர்டிக்கல். ஹரிசாண்டல்னா அப்படியே நீட்டுக்கும் போயிட்டே இருக்கும். இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மெத்தட் ஒன்று. இதில் கம்யூனிகேட்டிங் லெவல் அதிகம். இன்னொன்று இதில் இன்னொன்று வந்துட்டு
ரீச் ஆகுறது வந்துட்டு லேட் ஆகும். சரியா? ஸோ பாருங்க, ஹரிசாண்டல் லைன், ஹரிசாண்டல்ங்கிறது இப்படி தான் போகும். ஓகேவா? ஸோ லைன் பை லைன், எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர், சூப்பர்வைசர், ஒர்க்கர், ஸோ அந்த மாதிரியான நிறையா ஒவ்வொரு ஆளுக்கா போயிட்டே இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னாக்கா ஹரிசாண்டல். ஆனால் வெர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, இந்த டயக்ராம் மாதிரி போய் அவங்களுக்கு சேர்ந்து ரீச்சிங். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது எக்ஸ்பென்சிவான மெத்தட் கிடையாது. இங்கே கம்யூனிகேஷனுங்கிறது ஸ்மாலர் தான், தென் ஈஸியாக எல்லாருக்கும் போய் ரீச் ஆகிடும். ஸோ இந்த சாப்டர் இதோட முடியுது. ஸோ இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதில் வேறு எதுவும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.